சிந்து நதி நீரை இந்தியாவிற்குள் மடைமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் ஆகியோருடனான ஆலோசனையில் இதுபற்றி அமித்ஷா உரையாடியுள்ளார். இதற்கிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தானுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் சிந்து நதி நீரை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை இந்திய ஜல்சக்தித்துறை செயலாளர் தேபாஸ்ரீ முகர்ஜி பாகிஸ்தான் நீர்வளத்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் திட்டவட்டமாக கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரோடு ஆலோசனை நடத்தியது தொடர்பாக பேசிய அவர், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தத்தை எதிர்த்து பாகிஸ்தான் உலக வங்கியிடம் முறையிட்டால் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என கூறினார். இந்தியா மேற்கொள்ள உள்ள 3 திட்டங்களால் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது எனவும் சி.ஆர். பாட்டீல் தெரிவித்தார். நீண்ட கால திட்டமாக அணைகளில் தூர்வார முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் புதிய அணை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். அத்தோடு புதிய நீர்மின் திட்டத்தை விரைந்து செயல்படுத்துவது உள்ளிட்ட பல முடிவுகளை எடுக்க இந்த கூட்டத்தில் திட்டமிடப்பட்டதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் கூறினார். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.